நம்ம இப்போ சோமாஸ் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா முறுன்னு செமையாக வந்து செய்ய போகிறோம். அதுக்கு நான் இந்த கப்பில் 1.5 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். கூடவே தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இந்த அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணுறப்ப நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நமக்கு சீக்கிரமே வந்து மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதாங்க, நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேலே வந்து காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்து அப்ளை பண்ணி மூடி வச்சிடலாம். அப்படியே இருக்கட்டும் 1/2 மணி நேரம். இப்போ பூரணத்துக்கு இந்த கப்பில் 1 கப் அளவு ரவை எடுத்துக்கிறேன். நான் இன்னைக்கு நாகா ரவை தான் எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவு ரவை எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லாவே காஞ்சதும் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். அதாவது நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். பாதாமும் முந்திரியும் இதே போல் தூள் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லாவே வறுத்து விட்டுக்கலாம். கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கலாம், இல்லாட்டி தீஞ்சு போயிடும். இதே போல் வறுத்து விட்டுட்டு லைட்டாக பொன்னிறமாக ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து கையளவு வந்து திராட்சை சேர்த்துக்கிறேன். திராட்சை வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணாட்டி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா சோமோஸ் வந்து சீக்கிரமே நமத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திராட்சை சேர்க்குறதால. அதனால் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணாட்டி விட்டுடலாம். பாருங்கள், நல்லாவே வந்து நட்ஸ் எல்லாம் வறுபட்டு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை உள்ளார சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லாவே வறுத்து விட்டுக்கலாம். நம்ம தேங்காய் பூ சேர்த்து செய்கிறதுனாலும் செய்யலாம். ரவையோட பூரணம் மட்டும்தான் வச்சு செய்ய போகிறோம். நல்லாவே கோல்டன் கலர் வர வரையிலும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லாவே வறுபட்டு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்களா, கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அதே கப்லேயே பாதி அளவு வந்து சர்க்கரை சேர்க்க போகிறோம். சரிங்களா? இல்லை ஸ்வீட் அதிகமாக வேணும்னா நீங்கள் 3/4 கப் அளவு கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவு தான் சர்க்கரை சேர்க்க போகிறேன். சூடு நல்லா ஆறி வரட்டும், அதுக்கப்புறம் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இதே போல் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நானும் அத்தையும் தான் செய்கிறோம் இன்றைக்குமே. ஒரே மாதிரி ஈவனாக வேணும்னா ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இதே போல் கட் பண்ணி செஞ்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். மெலிசா இருந்தால் தான் பொறுமை.
ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்து உள்ளார வச்சிடலாம். நம்ம சேர்த்துருக்க நட்ஸும் அதில் வரா மாதிரியே வைங்க. அப்போ தான் வாயில் கடி வர்றப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு தேவையான அளவு உள்ளார வச்சுக்கலாம். வச்சுட்டு இதே போல் மடித்து விட்டுக்கலாம். கொழுக்கட்டை மடிப்போம் இல்லையா, அதே போலவே ஓரங்களை வந்து இதே போல் நல்லாவே அழுத்தி விட்டுக்கலாம். நம்ம அப்படியே வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது இருந்தாலும் எடுக்கலாம். இதே போல் கட்டர் இருந்தால் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மீதி இருக்க மாவை எடுத்துடலாம். மறுபடியும் உள்பக்கமாக லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. பிரிஞ்சிடுச்சுன்னா எண்ணெயில் வந்து அப்படியே தூள் தூளாக போய்டும். மீதி இருக்க எல்லா சோமாசாவையுமே வந்து இதே போலவே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இன்னொன்று வந்து செஞ்சு காட்டுறேன். ஓரங்கள் வந்து பிரியாமல் வரணும்னா இதே போல் தண்ணி வந்து சுற்றி தொட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மடித்து விட்டோம்னா இன்னும் நல்லாவே வந்து பிடிச்சிக்கும். அதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, எல்லா சோமாசாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது எண்ணெய் நல்லாவே காஞ்சிடுச்சு. அடுப்பில் வச்சுருக்கேன். ஒவ்வொன்றா எடுத்து போட்டு பொரிச்சிக்க வேண்டியது தான். ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக வந்து நல்லா 2 பக்கமும் செவந்து வர வரையிலும் நல்லாவே திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். நம்ம மைதா மாவு மிக்ஸ் பண்ணுறப்பவே 1 ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துருக்கேன். அதனால ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு வந்து நமுத்து போகாமல் நல்லாவே சூப்பராக மொறுன்னு இருக்கும். கண்டிப்பாக வந்து ரவை வந்து சேருங்க. அப்போ தான் வந்து நல்லாவே சூப்பராக பொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதே போலவே நல்லாவே திருப்பி விட்டுக்கலாம். தீபாவளி வந்து ரொம்பவே சேஃபாக வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். குட்டீஸெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க. குழந்தைங்கிட்டனா பட்டாசு கொடுத்துட்டு தனியானா விடாதீங்க. நம்மளுடைய தீபாவளி பலகாரத்தில் இதுதான் கடைசி பலகாரம். இதோடு வந்து நம்மளுடைய தீபாவளி பலகாரம் முடிவடைகிறது. அதனால் ரொம்பவே ஹாப்பியாக செஞ்சு ஹாப்பியாக தீபாவளியை ஸ்வீட்டோடு செலிப்ரேட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, மீதி இருக்க சோமாஸ் எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய சூப்பரான கிறிஸ்பியான மொறுன்னு பொறுன்னு இருக்க சோமாஸா ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குறைவான நாட்கள் தான் இருக்குது. கண்டிப்பாக வீடியோ சேவ் பண்ணிவிட்டு உடனே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.